ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை பற்றி உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் சில முக்கிய விஷயங்களை பற்றி கூற உள்ளேன். இன்று ஜென்ம லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி, பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் கூற உள்ளேன். ஜென்ம லக்னத்திற்கு திரிகோணஸ்தானங்களிலே உச்ச திரிகோணஸ்தானம் சொல்லிட்டு வர்ணிக்கப்படக்கூடியது 9ஆம் பாவமாகும். அந்த 9ஆம் பாவத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒருவரின் ஜாதகத்தில் 9ஆம் இடம் சிறப்பாக அமையப்பெற்றால் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளிலிருந்து எல்லா வகையிலும் நல்ல யோகங்களும் ஏற்றங்களும் உண்டாகும். குறிப்பாக ஒருவரின் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்பது ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியம், செல்வம், செல்வாக்கு, தந்தை, தான தர்மங்கள், அது மட்டுமின்றி வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை பற்றி விளக்கமாக பார்க்கக்கூடிய பாவமாகும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை பற்றி விளக்கமாக பார்க்கக்கூடிய பாவமாக 9ஆம் பாவம் விளங்குகிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த 9ஆம் பாவமானது பலமாக அமையப்பெற்றால் அது எல்லா வகையிலும் செல்வம், செல்வாக்கு, அனுகூலத்தை உண்டாக்கும். குறிப்பாக ஒருவரின் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி நல்ல ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நல்ல சாதாரண வசதி இல்லாமல் எல்லா சகல விதமான வசதிகளும் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். குறிப்பாக இந்த திரிகோண ஸ்தானாதிபதியான 9ஆம் அதிபதி, திரிகோண ஸ்தானம் என்ற உச்ச திரிகோணம் சொல்லக்கூடியது. திரிகோண ஸ்தானம் என்பது 3 ஸ்தானம் ஆகலாம். லக்னம் 9ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகும். தர்மத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான அந்த 9ஆம் இடமானது சிறப்புடன் அமையப்பெற்றால் நல்ல தாராளமான பண்பு, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், அது மட்டுமின்றி பலருக்கு உதவி செய்யக்கூடியவருக்கு ஜாதகருக்கே நல்ல பலமான அமைப்பெல்லாம் உண்டாகும். பொதுவாக 9ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வசதி வாய்ப்புகள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழெல்லாம் தாராளமாக தேடி வரும். அதுவும் குறிப்பாக அந்த 9ஆம் அதிபதியுடன் கேந்திராதிபதி சேர்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்தில் 4, 7, 10க்கு அதிபதிகள் 9ஆம் அதிபதி சேர்க்கின்ற பொழுது சகல விதமான செல்வங்களும் சேரும். 4, 7, 10க்கு அதிபதிகள் 9ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால் சகல விதமான செல்வங்களையும் சேரும். பொதுவாக 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்க்கப்பட்டால் தர்ம கர்மாதிபதி யோகன்றான். 9, 10க்கு அதிபதி இணைந்திருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகன்றான். அதுபோல் 9, 7க்கு அதிபதி இருந்தால் மனைவி வந்த பிறகு மனைவி மூலமாக யோகங்கள், ஏற்றங்கள், உயர்வுகள்லாம் சொல்கிறான். அதுபோல் 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருந்தால் வீடு, வாகன யோகங்கள், வசதி வாய்ப்புகள்லாம் அவங்களை தேடி வரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஏற்படுன்றான். அதுபோல் 9ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குரு, சந்திரன், கேது போன்ற கிரகங்கள் அமையப்பட்டிருந்தால், குரு, சந்திரன், கேது போன்ற கிரகங்கள் 9ஆம் வீட்டில் அமையப்பட்டிருந்து அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடைபெற்றால் அவர்களுக்கு பார்த்தால் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, தான தர்மங்கள் மட்டும் இல்லாமல் இறைப்பணி, தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலைகள், அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வலிமை, வல்லமை, ஏற்றம், உயர்வு, முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். பொதுவாக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 9ஆம் பாவத்தை கொண்டு பார்க்கின்ற பொழுது பலவிதமான, ஒருத்தருடைய செல்வம், செல்வாக்கை உரிக்கக்கூடிய ஸ்தானமான 9ஆம் விளங்குவதனால இந்த 9ஆம் அதிபதி சில நட்பு கிரகங்கள், நல்ல கிரகங்களுடைய சேர்கின்ற பொழுது சகல விதமான செல்வங்களும் தேடி வரக்கூடிய உன்னதமான அமைப்பு உண்டாகும். குறிப்பாக 9ஆம் இடத்தை கொண்டு ஒருவருக்கு பார்த்தால் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை கூட குறிக்கலாம். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை பற்றி கூட தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒருவரின் ஜாதகத்தில் அந்த 9ஆம் அதிபதி போய் ஒருவருக்கு பார்த்திக்கின்றால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம், தொழில் உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியுடன் சேர்க்கப்பட்டிருந்தால், 9, 10க்கு அதிபதி சேர்க்கப்பட்டிருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகன்றான். தர்ம கர்மாதி யோகம் இருந்தால் செல்வமும் சேரும், செல்வாக்கும் சேரும், எல்லா வகையிலும் வசதி வாய்ப்புகளும் சேரும். இந்த 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட சேர்ந்திருந்து கூட 12ஆம் அதிபதி இருந்தால், ஒரு ஜாதகத்தில் 9, 12க்கு அதிபதி இணைந்திருந்து கூட 10ஆம் அதிபதி சேர்ந்திருந்தாலும் 9, 12க்கு அதிபதிகளை பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும், 9ஆம் அதிபதி 12லையோ 12ஆம் அதிபதி 9லேயோ அமையப்பட்டு பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இத்துடன் 10ஆம் அதிபதியோட தொடர்பு, 10ஆம் அதிபதி சேர்க்கையோ 10ஆம் அதிபதி சாரமோ 10ஆம் அதிபதி பார்வையோ 9ஆம் இடத்துக்கு இருந்தால் சொந்த தொழில் யோகம் மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாடு மூலமாக அனுகூலங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டின் மூலமாக உயர்வுகளும் சாதகமான பலன்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு உன்னதமான அற்புதமான அமைப்பு ஏற்படும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில், ஒரு ஆண் ஜாதகத்திலோ சரி, பெண் ஜாதகத்திலோ சரி, 9, 12க்கு அதிபதிகள் பரிவர்த்தனை சிறப்புன்னு சொன்னேன். 9, 12க்கு அதிபதி சேர்க்கை கூட சிறப்பு. 9, 12க்கு அதிபதி சேர்க்கப்பட்டு 9ஆம் வீட்டில் இருந்தாலும் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட அமைப்பானது ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அமையப்பட்டிருந்தால் அந்த 9, 12இல் அமையப்பட்ட கிரக சேர்க்கையானது, 9, 12க்கு அதிபதி சேர்க்கையானது செயற்கையோட தசாபுத்தி நடைபெறுகின்ற காலங்களில் கடல் கடந்து அந்நிய நாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படும். அதுவும் குறிப்பாக 9, 12க்கு சேர்க்கை ஏற்படுறது மட்டும்தான் 9லோ 12லோ ராகு பகவான் அமைப்பட்டு அந்த ராகுவின் திசை நடைபெற்றால் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும்.
கண்டிப்பாக வெளிநாடு அயல்நாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான அமைப்பு ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு பகவான் 9ல் அமையது கூட வெளியூர் வெளிநாடு வாய்ப்பை பலப்படுத்தும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்பை ஜாதகருக்கு பலப்படுத்தும். ராகு 9ல் ராகு அமைப்பட்டு அந்த ராகுவோட திசை நடைபெற்றால் அவர்கள் கண்டிப்பாக கடல் கடந்து அந்நிய நாடு செல்லக்கூடிய உன்னதமான அமைப்பு, வெளிநாடு மூலமாக நிறைய ஏற்றங்களையும் உயர்வுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாகும். அடுத்து அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து 9ஆம் வீட்டை கொண்டு பலவிதமான விஷயங்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக பார்க்கின்ற போது வசதி வாய்ப்புகள் யோகங்களை பற்றி சொன்ன 9ஆம் வீட்டை புரிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய தந்தை வழி உறவினர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் உங்களுக்கு வந்து 9ஆம் பாவம் விலகிறது. தந்தையை பற்றி பேச வேண்டுமென்றால் பல மணி நேரம் பேசலாம். தந்தை வழி உறவினர்கள் மற்றும் அதனை பற்றி அவர்களுடைய ஏற்படக்கூடிய நட்புகள், அவர்களிடம் ஒற்றுமை இருக்குமா பகை இருக்குமா என்பதனை பற்றியெல்லாம் பேசுவதற்கு தெளிவாக பேச வேண்டும். அதை பற்றி பார்க்கிறோம், தெளிவாக பேச வேண்டும். அதனை நாளை உங்களிடம் பேசுகின்ற போது தெளிவாக கூறுகிறேன். பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் இந்த 9ஆம் இடமானது சிறப்பாக அமையப்பெற்றால் அவங்களுக்கு வந்து சகலவிதமான செல்வங்களும் தேடி வரக்கூடிய அமைப்பு, வாழ்வில் ஏற்றங்கள் உயர்வுகள் நல்ல முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும் என்பதனை பற்றி இதுவரைக்கும் கொண்டுனேன். அடுத்து வந்து இந்த 9ஆம் அதிபதி 12ஆம் சேர்க்கையோ 10ஆம் சேர்க்கையோ பெற்றிருந்தால் வெளிநாடு யோகம் ஏற்படும் என்று சொன்னேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.